தம்பி, நீ பெரிய தப்பு பண்ணிட்டு உள்ளுக்கு வந்திருக்க. இதுக்கப்புறமும் தப்பு பண்ணாம இரு. முதல்ல உங்க அப்பா அம்மாவை போய் பாரு. புரியுதா? ரம்யா, என்ன மன்னிச்சு ரம்யா. என்ன மன்னிச்சு ரம்யா. நான் பண்ண தப்புக்கெல்லாம் நான் தண்டனை அனுபவிச்சிட்டேன்டா. மன்னிச்சு ரம்யா. சுமன், ஏதோ யோசனையில் இருக்கிற மாதிரி இருக்கு. இல்லை, உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கலான்னு நினச்சேன். ஒன்று தானே, கேளு. கேட்குறத பற்றி இல்லை, கேட்டால் எதுவும் தப்பாக நினச்சிக்கன்னு தான் பயமாக இருக்கு. அப்போ கேட்காத. ஓ, கேட்கலன்னா எனக்கு என் தலையே வெடிச்சிடும் போல இருக்கு. ஐயோ சொல்றியா? இல்லைன்னா ஏன் மண்டை வெடிச்சிடும். இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா உனக்கு எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருந்தான் தானே? இருந்தான். அவன் பேர் ரமேஷ். ரவாங்களா இருக்கான். ஸ்பேக் போட்டிருப்பான். எதுக்குமே பிரோஜனம் இல்லாதவன், வேலை வெட்டி இல்லாதவன், என்கிட்டே காசு வாங்கி செலவு பண்ணுவான். ஏன் இப்போ அவனுக்கு என்ன? இல்லை, அவனுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு 4-5 வருஷமா நீ அவன் கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்திருக்கேன். உங்களுக்குள்ள தப்பு எதுவும் நடக்கல? பேக்கில் எடுக்கிறேன். எங்கே கிளம்புற? ரிலாக்ஸ். இப்போ நான் என்ன கேட்டேன் இப்போ நீ டென்ஷன் ஆகிற? அப்படி இப்போ தெரிஞ்சுட்டு என்ன செய்ய போகிறேன்? பாரு, இப்போ நான் தெரிஞ்சுக்கிறதுல என்ன தப்புன்ற? இப்போ என்ன தெரிஞ்சுக்க ஆசைப்படுற? என் கூட எப்படி இருக்கால, அவன் கூட எப்படிலாம் இருந்திருப்பாலும் தானே. அதானே உன் சந்தேகம்? ஹே, எதுக்கு நீ இவ்வளோ கோவப்படுற? பாரு, இப்போ நான் என்ன கேட்டேன்? ஏதாச்சும் நடந்துருந்துச்சுன்னா ஆமான்னு சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. நீ டென்ஷன் ஆகிறத பார்த்தா ஏதோ நடந்திருக்கும் போல. ஏன்டா எல்லாமே ஒரே மாதிரி இருக்கீங்க? நீயும் தான் 3 வருஷமா சுமதி கூட சுத்திட்டு இருந்தேன். டே அண்ட் நைட் ஒண்ணா இருந்தீங்க. நீங்க 2 பேரும் தப்பு செஞ்சீங்க, நான் கேட்டேனா? இல்ல இது வரைக்கும் நீ அதை பத்தி என்கிட்ட பேசிருப்பியா? இல்ல இப்ப ஏதாவது சொல்ல போறியா? இங்க பாரு, ஆம்பளைங்க வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம். இதெல்லாம் போய் வெளியே சொல்லிருப்பா? யா, யூ ஆர் ரைட். நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு பொண்ணு வேணும். எல்லாம் முடிஞ்சதும் மறந்துட வேண்டியது. ஆனா உங்க பக்கத்துல இருக்கிறவங்க மட்டும் சுத்தமானவளா உத்தமையா இருக்கணும். அதானே என்ன? எதுக்கு ஒரு சின்ன விஷயத்த இவ்வளவு பெருசுபடுத்துற நீ? சின்ன விஷயம் நீ சும்மா விடல. கேள்வியில கேக்குறேன். உன்னை பத்தி உண்மையை சொல்லிட்டு அப்புறம் மத்தவங்களை பத்தி தெரிஞ்சுக்க ஆசைப்படு. புரியுதா? எது எப்பப்ப நடந்திருக்கணுமோ அதாவது அப்பப்ப நடந்திருந்தாதான் ஒரு பொண்ணுக்கு பெருமை. அது உன் மூலியமா தெரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்ஸ். மேடா, ஒரு கேள்வி கேட்டேன், அது தப்பா? ராத்திரி சொல்லுவேனா சப்பாத்தி? அம்மா எங்க சுமன் சாப்பிட்டானா? இன்னும் இல்லைங்க. என்ன இல்லையா? இவ்வளோ நேரம் சாப்பிடாம இருந்தா உடம்பு என்ன? இன்டர்னர் இருக்கும்போது அவனுக்கு பசி எடுக்குமா? வீட்டுக்கு வரதே லேட்டு. வந்தாலும் என்கிட்ட ஒழுங்காக பேசுறதில்ல. வந்த உடனே ரூம்லேயே போய் அடைஞ்சிக்கிறாங்க. எவ்வளோ நேரம் ஆனாலும் வெளியிலே வரதில்லை. அந்த கம்ப்யூட்டர் முன்னுக்கு உட்காந்துக்கிட்டு என்னதான் பண்ணுறான்னு எனக்கே ஒன்றும் புரியலைங்க. பத்தாதுக்கு நீங்கள் லேப்டாப்பு வேற வாங்கி கொடுத்துட்டீங்களா? போதும். வாணி, இது கம்ப்யூட்டர் காலம். பிறக்கிற பிள்ளைங்க கையில் கம்ப்யூட்டரோட பிறக்குதுங்க, தெரியுமா? அவளுக்கு அதில் 1000 வேலை இருக்கும். இதுக்கு எப்படி சலிச்சுக்கிற? போய் பக்குவமாக எடுத்துட்டு வர சொல்லி சாப்பிட. ஓ சரி, நீங்கள் சாப்பிடுங்க. நான் போய் அழைச்சிட்டு வரேன். நான் சொன்னால் மட்டும் என்னமோ அப்படியே வந்துடுறாங்க. சுமன்,
சாப்பிட வராம இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கிற? வா வந்து சாப்பிடு. எனக்கு முக்கியமான வேலை இருக்குமா, நான் முடிச்சிட்டு வரேன். டேய் 24 மணி நேரம் இந்த கம்ப்யூட்டர் முன்னுக்கு உட்காந்துட்டு என்னடா பண்ற? வாடா, அப்பா அங்க கூப்பிட்டு இருக்காரு உன்னை. மா நீங்க போய் முதல்ல சாப்பிடுங்கம்மா, நான் அப்புறம் வரேன். கம்ப்யூட்டர் 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 இதுலயே உட்காந்துக்கிட்டு எதையாவது பண்ணி தொலை. ராணியா செல்லம், என்னடா ஏன்டா சோர்ந்து படுத்திருக்க? சாப்பிட்டியா? என்ன இல்லையா? ராணி, ஏய் ராணி, ஏன் கத்துறீங்க? முதல் கூப்பிட்டா எனக்கு விளங்காது. புள்ள சாப்பிடாம படுத்திருக்கா, இதை கூட கவனிக்காம பின்னால என்ன பண்ணிட்டு இருக்க? ஏன் அவளுக்கு கை கால் இல்ல? சொந்தமா போய் கூட சாப்பிட வேண்டியதானே? ஏன் நீ போட்டு விடுதான குழந்தையா போயிடுவேன்? ஐயோ அப்பா, எனக்கு லேசான தலைவலிதான், எனக்கு பசிக்கலப்பா. தலைவலியா? ரொம்ப அம்மா காலையில வலிக்குதா இல்ல இப்பதான் வலிக்குதா? இங்க பாரு, இங்க பாரு, பிள்ளைக்கு உடம்புக்கு முடியல, இதை கூட கவனிக்காம நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சரி போய் தலை எடுத்துட்டு வா போ. ஒண்ணும் இல்லப்பா. கொஞ்சம் நீங்க படுத்துக்கமா, இங்க படுத்துக்கமா, நான் உங்க தயார் போட்டு விடுறேன். வேணாப்பா. இங்க பாரு, என் அப்பா செல்ல இல்ல, படுத்துக்கிறேன் சொல்லுவாங்க, படுத்துக்க. செல்ல கொடுத்து அவளை ரொம்ப கெடுத்து வச்சிருக்கீங்க. செல்லம்மா, என் மகன் என் உயிர்னு உனக்கு தெரியாது? கொஞ்ச நேரம் கொடுத்துக்கடா செல்லம், சரியா போயிடும். போதுமா? எப்படிமா இருக்கு? தேங்க்ஸ்ப்பா. நான் மேலே போய் படுத்துக்கிறேன். படுக்க போறியா? சாப்பிடல? பசிக்கலப்பா, நீங்க சாப்பிட்டு போங்க. சரி, குட் நைட் மா. இப்போ உனக்கு என்ன வேணும்? நான் வேற யாராவது காதலிச்சிருக்கேன், அவன் கூட எப்படிலாம் இருந்தேன்னு கேட்கறதுக்கா? ஹே ரம்யா, கம் ஆன் ப்ளீஸ்லா. எதுக்கு அந்த சின்ன விஷயத்தை நீ இவ்வளோ பெருசுப்படுத்துற? நீ சாப்பிட்டியான்னு கேட்க தான் நான் கால் பண்ணேன். என்ன எப்போதும் இல்லாத அக்கறை இன்னைக்கு? இங்கே பாரு, நான் முதல்ல இருந்து கால் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், நீ தான் ஃபோன் எடுக்கல. இதெல்லாம் ஏன் தப்பா? உன் தப்பு ஒன்றும் இல்லை, எல்லாம் என் தப்பு தான். பாய். ரம்யாவே, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், ஓகேயா? இதுக்கு மேலே உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை, புரியுதா? இங்கே பாரு ரம்யா, அந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக இப்போ எதுக்கு என்கிட்ட இப்படி எடுத்தெறிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கேன்? அது நான் இது யதார்த்தமாக கேட்டேன். அது எப்படிரா கேட்குறதெல்லாம் கேட்டுட்டு யதார்த்தம்னு சொல்கிறீங்க? இதை பாரு, நான் படிக்கணும், என்னை டிஸ்டர்ப் பண்ணாத. இதுக்கு மேலே கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண நான் ஃபோன் நம்பரை மாற்றிடுவேன், புரியுதா? ரம்யா, ரம்யா, ஹாய். அசைன்மெண்ட்லாம் செஞ்சு முடிச்சியா? இந்த வாரம் சப்மிட் பண்ண தெரியுமா? மறந்துடாத. செஞ்சுட்டு இருக்கேன், ஃப்ரைடேக்குள்ளே முடிச்சிடுவேன். ஏன் ரொம்ப டல்லாக இருக்க? இந்த கலகலன்னு பேசுவேன். லேசான தலைவலி தான். மருந்து வச்சு வாங்கிட்டு வரட்டா? ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேணாம் ஜேம்ஸ். ராத்திரி அப்பா தைலம் தேய்ச்சி விட்டாரு, கிளாஸ் முடிஞ்சு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா ஓகே ஆகும். சரி, என்ன விஷயம்? ஆக்சுவலி முக்கியமான விஷயம் பேச வந்தேன், பட் உங்களுக்கு தலை வலிக்குது. இன்னொரு நாளைக்கு பேசலாமே? இட்ஸ் ஓகே, சொல்லுங்க. இல்லை ரம்யா, நான் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், நீயும் அப்படி தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். சரி ஜேம்ஸ், விஷயத்துக்கு வாங்க. ஐ லவ் யூ ரம்யா, ரியலி லவ் யூ. இது இப்போ நான் எடுத்த முடியல ரம்யா. என்னைக்கு உன்னை முதல்ல காலேஜில் பார்த்தேன் தெரியுமா? அப்பயும் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது பாருங்க ஜேம்ஸ், ஐ எம் ஸோ சாரி. எஸ் அ ஃப்ரெண்ட் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். அதுக்கு மேலே உங்கள் கூட ரிலேஷன்ஷிப்புங்கிறத சாரி ஜேம்ஸ், என்னால் முடியாது. ஏன் ரம்யா? இல்லை, உன் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன், இன்ன ரிலேஷன்ஷிப்னு போட்டிருந்துச்சு. யாராவது லவ் பண்ணுறியா? இல்லை. அப்புறம் ஏன் பிடிக்கல? இதை பாருங்க ஜேம்ஸ்,
இப்போதைக்கு எனக்கு எந்த ரிலேஷன்ஷிப்பும் வேண்டாம். எனக்கு அந்த மாதிரி எண்ணமும் கிடையாது. ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஹலோ. ஹலோ, என்ன பண்ணிருக்க? படிச்சுட்டு இருக்கேன். சாப்பிட்டியா? இன்னும் இல்லை. சரி, சாப்பாடு வாங்கிட்டு வருவா. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் வீட்டில் தான் இருக்கேன், நான் சாப்பிட்டுக்குவேன். உனக்கு ஒன்றும் என் மேலே உள்ள கோவம் போலியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சுமன். பாரு, எனக்கு முடிக்கிறதுக்கு நிறைய அசைன்மெண்ட் இருக்கு. தேவையில்லாமல் கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காது, புரியுதா? சரி, பாய். ஸோ என்ன பேச போற? இப்போ என்னாச்சு உனக்கு? ஏன் அப்படி நடந்துக்கிற நீ? எப்படி நடந்துக்கிறாங்க? நீ என்ன வேண்டாதவன்ட்டு பேசுகிற மாதிரி பேசுகிற? ஏன் என்கிட்ட மூஞ்சி காட்டுற? அப்படியா? நான் அவ்வளோ சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கேன், நீ நான் கண்டுக்காத மாதிரி இருக்க. புரியாதுண்ணா, உன் கூடயே பிறந்துச்சா? தெரியலையே, வேணும்னா எங்கள் அப்பா அம்மாவை கேட்டு சொல்கிறேன். இதை பாரு, நீ பேசுறதெல்லாம் பேசிட்டியா? ஏன்னா நான் பேச வேண்டியதை பேசிட்டு நான் கிளம்புறேன். வேறு இந்த மாதிரி பேசுகிறவட்ட எதையும் பேச முடியாது. என்னமோ சொல்லணும்னு சொன்னிய, சொல்லு. இனிமே உனக்கு எனக்கு ஒத்து வராது. ஒத்து வராதா? அப்படின்னா என்ன அர்த்தம்? சிம்பிளா பிரேக் ஆஃப். இப்போ என்ன நினைச்சு நீ இப்படி ஒரு முடிவு வந்திருக்க? இனிமே எதுவும் நடக்கக்கூடாதுன்னு தான். அப்போ இத்தனை நாள் பழகுனதுலாம் இனி இந்த ரம்யா உன் வாழ்க்கையில் இல்லை, மறந்துடு. மறந்துடா? அது எப்படி முடியும்? இத்தனை நாள் உன் கூட பழகி என் வயசு, என் வாழ்க்கை எல்லாத்தையும் நான் இழந்திருக்கேன். இன்னும் சின்னாங்க சொல்ற மறந்துருனே. என் நெத்தியில் என்ன இழிச்ச வைன் எழுதி ஒட்டிருக்கா? அதை பத்தி கவலைப்பட வேண்டியது நான். என் வாழ்க்கையை மட்டும் இல்லை, என்னே நான் உன்கிட்ட இழந்திருக்கேன். என்ன திறந்த? என்கிட்ட மட்டும் மறந்த கவலைப்படுறதுக்கு? உனக்கு காதல் டச் அண்ட் கோ மாதிரி தானே. வருஷத்துக்கு ஒருத்தனை மாத்திக்கிட்டு இருந்த, அடுத்தது விட்டா மாசத்துக்கு ஒருத்தனை மாத்துவேன். இப்படி கத்துனா உண்மை பொய்யாயிருமா? நீ இவ்வளவு ஒரு மோசமானவனு எனக்கு முன்னாலே தெரியாம போயிருச்சு. அது இப்ப நினைச்சு நான் வருத்தப்படுறேன். இந்த மாதிரி ஒரு சந்தேக சாய்க்க கூட குடும்ப நடத்துறதை விட நான் தனியாவே இருந்துட்டு போயிடலாம். தனியா? நீ புதுசா இப்ப எவனாச்சும் மாட்டி இருப்பான், அதான் என்ன கழட்டி விடுற. பாக்குறேன்டி, அவனோட எவ்வளவு நாள் நீ இருக்கேன்றத நான் பாக்குறேன். ஏய், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாத. நான் பொண்ணாவே பேச மாட்டேன். மூஞ்சிலே முழிக்காத. என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ என்ன தொட்டதும் உன் பின்னாலே வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு கெஞ்சுவேன் நினைச்சியா? அது டெஃபினெட்லி நடக்காது. திஸ் இஸ் ரம்யா. நான் சந்தோஷமா வாழ்ந்து காட்டுவேன். நீ எப்படி வாழ்றன்றத நானும் பாக்குறேன். பார்க்க தானே போறேன். 100 டைம்ஸ் 200 டைம்ஸ் பெட்டரான ஒரு ஆளை பார்த்து கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பேன். வந்து வாழ்த்திட்டு போ. போடி போ. அப்ப கூட உனக்கு ஏன் வாழ்த்து தானே தேவைப்படுது? உன்னால தனியா வாழ முடியாதுடி. ஹலோ ரம்யா. ஹலோ ஜேம்ஸ். சொல்லு ரம்யா, திரும்ப நீ கால் பண்ணியிருக்கேன். எனி ப்ராப்ளம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்ககிட்ட கொஞ்சம் மனசு விட்டு பேசணும். உங்களை பார்க்கலாமா? என்ன ரம்யா அப்படி கேட்குற? இது கூட உனக்காக நான் செய்ய மாட்டேனா? சொல்லு, எங்கே வரணும், எப்போ வரணும்னு சொல்லு. இப்போ வரவா? இப்போ வேணாம், நாளைக்கு கிளாஸ் முடிஞ்சதும் பார்க்கலாம். ஓகே, கண்டிப்பாக எனக்கு ஒன்று பார்ப்பேன். தேங்க்ஸ் ஜேம்ஸ். அழகு தாண்டி நீ. ஆனா அந்த அழகு இருக்கிறதுனால தானே இப்படி திமிரா பேசுற. அடக்குற நீ, அடக்குற.
பார்வையை பாரு. ரம்யா ஐயோ ரைட் மூஞ்சலாம் வீங்கி இருக்கு இப்படி அழுதியா சொல்லு ரம்யா அழுதியா நான் ஏற்கனவே ஒருத்தனை காதலிக்கிறேன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் தானே? ஆமா லவ்ங்கிற பேர்ல என்ன ரொம்ப சந்தேகப்பட்டான் ஜேம்ஸ். ரொம்ப டார்ச்சர் பண்ணான். கெட்ட கெட்ட வார்த்தை என்ன திட்டுனா. மனசு ரொம்ப கஷ்டமா போச்சு. அதனாலதான் எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ரம்யா நல்ல காரியம் தான் பண்ணியிருக்க ரம்யா. He don't deserve you. இனி உன்னை சந்தோஷமா வாழ விட மாட்டேன். யார் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறான்னு நான் பாக்குறேன்னு என்கிட்ட சவால் விட்டான் ஜேம்ஸ். ரம்யா இங்க பாரு நான் இருக்கிற வரைக்கும் உன்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது ரம்யா. ஓகே ஹலோ 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 ரம்யா ரம்யா ஐம் சாரி ரம்யா. டே ப்ளீஸ் ஃபோன் வச்சிடாத. இதை பாரு சுமன், உன் மாதிரி ஒரு சந்தேகம் பிடிச்சவங்க கூட என்னால வாழ முடியாது. நான் வாழவும் மாட்டேன். திரும்ப திரும்ப எனக்கு கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாத. இங்க பாரு ரம்யா, நான் இன்னைக்கு ஏதோ ஆத்திரத்துல முட்டாதரமா பேசிட்டேன் ரம்யா. ஐ டென்ட் மீன் இட் ரம்யா. ப்ளீஸ், நீ இல்லாம என்னால வாழ முடியாது ரம்யா. நான் தான் என் மூஞ்சில முழிக்காதன்னு சொல்லிட்டல, அப்படியே என்ன திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டு டிஸ்டர்ப் பண்றேன். ரம்யா யார் ஃபோன்ல? ஏய் ரம்யா, யார் அது? யார் கூட இருக்க? என் ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் கூட. ஏய் என்ன சொன்ன? ஆ? என் வருங்கால புருஷன் கூட இருக்கேன்னு சொன்னேன். நினைச்சேன்டி, நான் உன்னை பத்தி பேசுனதுல தப்பே இல்ல. நீ எப்படி பத்தினியா இருக்க முடியும்? எப்படி பத்தினியா இருக்க முடியும்? நேத்தா என்ன கழட்டி விட்ட, அது கட்டி இன்னைக்கு இன்னொருத்தனா? பயங்கரமான வடி நீ. பயணங்களை பத்தி பெரிய லிஸ்டே வச்சிருப்ப போல. உன்னை போய் காதலிச்சேன் பாரு. என்ன சொல்லணும்? சுமன், கொஞ்சம் மரியாதையா பேசு. நீ தான் வேணும்னு விட்டுட்டு வந்துட்டல, அப்புறம் உனக்கு என்னடா வேணும்? நீ தாண்டி வேணும், நீ தான் வேணும். என்னை விட்டு நிம்மதியா வாழ்ந்துருவியா நீ, இல்ல வாழத்தான் விட்டுருவேனா? அதையும் பார்க்க தானே போறேன். நான் அவரை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்ந்து காட்டுறேன். ஏய் யாரா நீ? டேய் நீ யாரா? நீ எதுக்கு அவ போன் எடுத்து பேசுற? போனை அவள்கிட்ட கூட. ஏய் மரியாதை பேச தெரியுதா? ஏய் மரியாதை பேசுறேன்னா என்ன பண்ணுவ? இங்க வா சொல்றேன். டேய் 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 டேய், உனக்கும் எனக்கும் பேச்சு இல்ல, புரியுதா? போனை அவள்கிட்ட கூட. போன்லாம் கொடுக்க முடியாது. ரம்யாவுக்கு உன்கிட்ட பேச பிடிக்கலையா? இதுக்கு மேல ரம்யா ஏன் சுத்து தெரியுதா? போன் அடிச்சு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காத. டேய் ஹலோ. எப்படி ரம்யா இவனை போய் காலிச்ச? பொறுக்கி மாதிரி பேசுறான். ராஜா, அவன் எவ்வளவு காதலிச்சேன்டா. ரொம்ப வச்சு கழுத்த இருந்துட்டான். அவளை ஏதாச்சும் பண்ண ஏதாச்சும் பண்ணணும்டா. ஒன்னு போய் விட்டுட்டு போயிட்டாடா, பைத்தியக்காரிடா. அதான்டா எனக்கும் புரியல. நான் வந்துட்டேன். டேய் பயமுறுத்தாதடா. வேற டேய், ஒரு பெரிய மன்மத குமர என்னமோ நினைச்சேன்டா. இதுக்கெல்லாம் போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு எவ்வளோ பார்த்துட்டோம், இதை பார்க்க மாட்டோமா? டேய் எனக்கு ஒருத்தி இருந்தாடா மச்சான். உனக்குமா? நித்திலா நித்திலான்னு ரெண்டு பேரா? ஒருத்திதான்டா அவ. டேய் பழைய கதை அது விடுறா, புது கதைக்கு வாடா. பழசு தாண்டா நல்லா இருக்கும். சரி விடு, சொல்றா. இப்ப என்ன தூக்கிடுமா? தூக்கக்கூடாதுடா. தூக்குனா ஒரேடியா போயிடுவா. அவளை அணுவா சித்திரவதை பண்ணுடா. என்ன பண்ணலான்னு தான் மண்டையில் ஐடியாவே. சுடுதண்ணி எடுத்து ஊத்திடுற மூஞ்சில. என்னடா இது? இல்லடா, அவ அழகே போயிருண்டா. சுடுதண்ணி வேணாமா?
மச்சான் அது ஜூலியா லீலியாடா சாலி அவ்வளோ ஏய் ஐடியா கிடைச்சிருச்சுடா. ஐடியா கிடைச்சிருச்சா? என்னடா ரேப் பண்ண போறியா? அதுக்கெல்லாம் அவசியமே இல்லடா. அதெல்லாம் இப்போ முடிச்சிட்டேன். மச்சான் முடிச்சிட்டியா? ஏய் அதெல்லாம் கணக்கா கத்தி மாதிரி காதலிக்கும் போதே முடிச்சிட்டேன்டா. இவனுக்கு கத்தா கொடுக்கணும். இதுலலாம் கரெக்டா இருக்கும்டா. கருத்து கந்தசாமி மச்சான். ஏய் அவளோட ஃபோட்டோ படம் அப்படியே எல்லாம் ஒரு மூவியாவே எடுத்து வச்சிருக்கேன். என்ன மூவி மச்சான்? டேய், அது நீளமா உள்ள படம்டா. புரியுதா? புரியுது மச்சான், புரியுது மச்சான். நீ பாருடா அவளை எப்படி ஃபேமஸ் ஆகுறன்னு மட்டும் நீ பாரு. வந்து இருந்து ஒன்றுமே பேச மாட்டேன். ஏன் ரம்யா, அவன் திருப்பி கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுறானா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லை ரம்யா, சம்திங் ராங். எனக்கு ஒன்று தெரியாதா? நானும் சுமனும் லவ் பண்ணும்போது கூட சேர்ந்து நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம். அந்த ஃபோட்டோஸ்லாம் ஒன்றும் அவங்ககிட்ட தான் இருக்கு. அதை நினச்சா தான் பயமாக இருக்கு. பயமா இருக்கா? சாதாரணமான ஃபோட்டோஸ் தான் ரம்யா, ஏன் அதுக்கு பயப்படுற? இல்லை, அந்த ஃபோட்டோஸ்லாம் வச்சு பிளாக்மெயில் பண்ணுவானோன்னு பயமாக இருக்கு. ரம்யா, உன்னை பற்றின எல்லா விஷயத்தையும் ஒன்று விடாமல் என்கிட்ட நீ சொல்லிட்ட. இதுக்கு மேலே அவன் என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறேன்? என்ன மிஞ்சி மிஞ்சி ஏதோ புதுசாக உன்னை பற்றி காசு சொல்லுவான். நான் அதெல்லாம் நம்ப போகிறதும் இல்லை, உன்னை கைவிட போகிறதும் இல்லை. அலட்சியமாக மனசு போட்டு குழப்பிக்காத. இது பாருங்க ஜேம்ஸ், உங்ககிட்ட வந்து பிரச்சனை பண்ணால் பரவாயில்ல. ஆனால் அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு போய் உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட காமிச்சு என்னை பற்றி தப்பாக சொன்னா நல்லா இல்லை. நம்ம காதல் கண்டிப்பாக கல்யாணத்தில் போய் முடியும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. இதுக்கு யார் குறுக்க வந்தாலும் இல்லை பிரச்சனை பண்ணாலும் உன்னை விட்டுட்டு ஒரு ஆம்பளை நானாக இருக்க மாட்டேன். ஐ ஹாப்பி நவ்? தேங்க்ஸ் ஜேம்ஸ்.